ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிபிஆர் அப்படிங்கிறத சொல்லுவோம்ல. நிறைய திரைப்படங்களில் நீங்கள் வந்து யாராவது ஒருத்தர் டக்குன்னு ஹார்ட் அட்டாக் வந்துட்டுனா என்ன பண்ணுவாங்கன்னா டக்குன்னு வந்து 5 அமுக்கி சிபிஆர்லாம் பண்ணுவாங்க. அதை நம்ம படத்தில் பார்த்துருப்போம். அந்த சிபிஆரை எப்படி பண்ணணும், அது பண்ணுறது எந்த அளவுக்கு முக்கியம், எவ்வளோ நேரத்தில் பண்ணணும் அப்படின்னு பல விஷயங்களை நமக்கு ரொம்ப தெளிவாக சொல்கிறதுக்காக தான் நம்ம ஸ்டுடியோக்கு ஒரு டாக்டர் வந்திருக்கார். டாக்டர் தங்கராஜ் பால் ரமேஷ், இதய மற்றும் மார்பு அறுவை சிகிச்சை நிபுணர் அப்படின்னு தமிழில் சொல்லலாம்னு நினைக்கிறேன். வெல்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். ஓகே, எவ்வளோ சுருக்கமாக பதில் சொல்கிறாரு பாருங்கள். ஆக்சுவலாக இந்த டாக்டர் பார்க்குறதுக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வருது. ஒன்று என்னென்னா, இவர் வந்து ஒரு எம்பியுடைய சாயலில் இருக்கிறார். அந்த எம்பியுடைய பேர் நான் சொல்ல மாட்டேன். அடுத்தது இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய தமிழ் திரைப்படங்களில் பார்த்து நமக்கு வந்து பரிச்சயமான ஒரு டாக்டருடைய ஃபேஸ் கட்டும் அவருக்கு இருக்குது. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு டாக்டர், இந்த சிபிஆர் அப்படிங்கிறது வந்து நான் படத்தில் தான் பார்த்துருக்கேன், நேரில் யாரும் பண்ணி பார்த்தது கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இந்த சிபிஆருங்கிறது எப்படி ஒர்க் ஆகுது, எவ்வளோ நேரத்தில் நம்ம சிபிஆர் பண்ணணும் அதை சொல்லுங்கள். அதுலேருந்து நம்ம வந்து அடுத்தடுத்து நிறைய விஷயங்கள் கேட்கலாம். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். சிபிஆர் என்றது கார்டியோ பல்மினரி ரிசசிட்டேஷன். கார்டியோனா ஹார்ட்டு, பல்மினரினா லங்ஸு, நுரையீரல், ரிசசிட்டேஷனா திருப்பி உயிர்ப்பிப்பது. ஸோ அப்போனா இது நின்று போன ஒரு ஹார்ட்டும் நின்று போன ஒரு லங்ஸையும் திருப்பி நம்ம வேலை செய்ய வைக்கக்கூடிய ஒரு கருவியாக, ஒரு பயிற்சியாக இதை பண்ணணும். எந்த ஒரு பர்சன் திடீர்னு அன்கான்ஷியஸாக விழுந்த பிறகு அவங்களுக்கு பல்ஸ் எடுத்து பார்த்து, இல்லைனா மூச்சு விடுறது அவங்க தெரியல, நம்ம கண்ணுக்கு தெரியல, பல்ஸும் வரல அப்படின்னா உடனே சிபிஆர் இனிஷியேட் பண்ணணும். நீங்கள் கேட்டீங்க எவ்வளோ குயிக்காக இதை பண்ண முடியும், இது இமீடியட்டாக பண்ண ஆரம்பிக்கணும். ஓகே, அதனால் இந்த பயிற்சி வந்து என்னுடைய ஒப்பீனியனில் இட் ஹேஸ் டு பி வைட் ஸ்ப்ரெட். அதாவது மாணவர்களுக்கு, பள்ளிக்கூடத்தில், கல்லூரியில் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா இதோடைய முக்கியத்துவம் என்னென்னா, உங்கள் பக்கத்தில் யாராவது ஒருத்தங்க கார்டியாக் அரெஸ்ட் வந்துச்சுன்னா அவங்களுக்கு உடனடியாக ஆரம்பிக்கிறதுல தான் இதோடைய பயன் இருக்குது. அவங்களுக்கு சும்மா தூக்கி போட்டு ஒரு ஸ்ட்ரெச்சரில் எடுத்துகிட்டு போயிட்டு, நீங்கள் அந்த காலத்து படம்லாம் பார்த்தீங்கன்னா 1940s 50s ஸ்ட்ரெச்சரில் போட்டு ஒரு ஆம்புலன்ஸில் போட்டு ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போவாங்க. அது ஒரு வேஸ்ட் ஆஃப் டைம். அதுக்குள்ளே மூளை வந்து நமக்கு மூளை செத்து போயிடும். அதனால் அதுக்கப்புறம் இதையும் திருப்பி வந்தால் கூட பேஷண்ட் அலைவாக வர மாட்டாங்க. அதனால் இது உடனே ஆரம்பிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஓகே, இப்போது நம்ம வந்து சிபிஆர் பண்ணும்பொழுது நெஞ்சில் எந்த இடத்துல கரெக்டாக ப்ரெஸ் பண்ணணும்? இதுக்கு செப்பரேட் பயிற்சி இருக்குது. பட் அடி நெஞ்சு, அதாவது உங்கள் விலா எலும்பும் இந்த நடுவில் இருக்கிற எலும்பு சேர்கிற இடத்துல லிட்டில் பிட் ஆன் த லெஃப்ட் சைட், அந்த இடது பக்கத்தில், அதுதான் முக்காவாசி பேருக்கு இதயம் இருக்கிற இடம். சரிங்களா? ரொம்ப ரொம்ப ரேர் பீப்புளுக்கு ரைட் சைடு இருக்கும். பட் முக்காவாசி பேருக்கு இந்த லெஃப்ட் சைடில் தான் இருக்கும். ரைட் சைடு இருக்குமா? ரைட் சைடு ஹார்ட் இருக்கும், டெக்ஸ்ட்ரோ கார்டியான்னு. அது கொஞ்சம் ரேர் கண்டிஷன். ஓகே, ஸோ இந்த நம்ம வந்து இந்த லெஃப்ட் சைட் கொஞ்சம் டு த லெஃப்ட் சைட் ஆஃப் த செஸ்ட், லோவர் செஸ்ட்டில் ரெண்டு கைகளையும் கையுடைய பாதங்களை ஒன்றா வைக்கணும். விரலை வச்சு பண்ணுறது தப்பு. ஓகே, இந்த பாதங்களை வச்சு அட்லீஸ்ட் ஒரு நிமிஷத்துக்கு ஒரு 100 தரமாவது இதை ப்ரெஸ் பண்ணணும். அது ஒரு 2 இன்ச் கீழே ப்ரெஸ் பண்ணணும். இது ஏன் இதெல்லாம் முக்கியம் அப்படின்னா, நீங்கள் வந்து 2 விஷயம் பண்ணுறீங்க. அது ப்ரெஸ் பண்ணும் போது இதயத்துக்குள்ளே இருக்கிற ரத்தத்தை நீங்கள் மூளை பக்கத்துக்கு இல்லை உடம்புக்கு செலுத்துறீங்க. ஓகே ஓகே. ரெண்டாவது, அது ரிலீஸ் பண்ணும் போது நீங்கள் வந்து இது எப்படி நார்மலாக நம்ம வேலை செய்யணும், நம்ம விலா எலும்பும் செஸ்ட்டும் நுரையீரலுக்கும் நடுவில் இருக்கிற ப்ரெஷர் வந்து கம்மியாக இருக்கணும். அது கம்மியாக இருந்தால் தான் உடம்புல, வயிற்றில், காலில் இருக்கிற ரத்தம்லாம் உறிஞ்சி இதயத்துக்கு வரும். அதாவது இந்த இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர்னு சொல்லுவோம். இந்த இன்ட்ரா தொராசிக் ப்ரெஷர் நெகட்டிவாக இருக்கணும். நீங்க இந்த ரிலீஸ் பண்ணும்போது இந்த கம்ப்ரெசிவ் எஃபெக்ட்னால blood will be drawn again to the heart. அதனால இந்த அமுக்குறதும் இம்பார்ட்டன்ட், அது ரிலீஸ் பண்றதும் ரீகாயில்னு சொல்லுவாங்க. இந்த ரீகாயிலும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 inches ஆது இருக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 100 times per minute பண்ணணும். அப்போ தான் எஃபெக்டிவாக இருக்கும். ஒரு நிமிஷத்துக்கு 100 தடவை அது பாசிபிளா டாக்டர்? பாசிபிள். ஸோ அட்லீஸ்ட் யூ ஷுட் அட்டெம்ப்ட். தட் இஸ் வாட் த ஸ்டாண்டர்ட் இஸ் கிவன். ப்ராக்டிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பீப்புள் கேன் அச்சீவ் அரௌண்ட் 90 per minute, and that should be more than enough. Because otherwise ஒன்றுமே நோ சர்க்குலேஷனே இருக்காது. ஸோ இதில் கொஞ்சம் சர்க்குலேஷன் அது யூ வில் பி ஏபிள் டு மெயின்டைன். இது ஒரு பாகம் தான். இன்னொன்று வந்து ஏர்வே. அதாவது நீங்கள் ஆக்சுவலாக இது நீங்கள் எந்த ஒரு பயிற்சியில் போய் பார்த்தீங்கன்னா ABC சொல்லுவாங்க, ஏர்வே, ப்ரீதிங், சர்க்குலேஷன். ஸோ ஏர்வே வந்து நம்ம காற்றை உள்ளே எடுத்துகிட்டு போனோம். இது ஏன் முக்கியமாக, இது வந்து நிறைய பேருக்கு அந்த புரிதல் வரணும் அப்படின்னா, இது எப்படி யோசிக்கணும்னா, நுரையீரலும் இதயமும் சேர்ந்து ஆக்சிஜன் அட்மாஸ்பியர்லேருந்து எடுத்து அணுவுக்கு அனுப்பணும், கார்பன் டை ஆக்சைடு எடுத்து திருப்பி. இதுதான் அதோடைய வேலை, முக்கியமான வேலை. அதனால் ஹார்ட் மட்டும் வேலை செஞ்சு லங்ஸ் வேலை செய்யணும் பிரயோஜனம் இல்லை, லங்ஸ் மட்டும் வேலை செஞ்சு ஹார்ட் செஞ்சால் பிரயோஜனம் இல்லை. அதனால் அந்த சேம் டைம் மவுத் டு மவுத்தும் கொடுக்கணும், காற்றும் உள்ளே போகணும். இது ரெண்டும் ஆனாதான் பேஷண்ட்டு சான்சஸ் ஆஃப் சர்வைவல் இருக்கும். ஓகே, இப்போ மவுத் ஓப்பனாக இல்லை
மூக்கால் மட்டும்தான் அவரால் வந்து சுவாசிக்க முடியும், அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்குது அப்படின்னா நம்ம வந்து சிபிஆர் பண்ணுறதால மட்டுமே உயிர்ப்பிச்சு கொண்டு வந்துட முடியுமா? ஸோ யூஸ்வலாக ஹார்ட் நின்றுச்சுன்னா கொஞ்ச நேரத்தில் விதின் மினிட் ஆர் டூ லங்ஸ் ஆல்சோ நின்றுடும் வேலை செய்கிறதுக்கு. லங்ஸ் வந்து ஒரு அளவுக்கு ஃபெயிலியர் ஆகும்போது ஹார்ட் ஒரு அளவுக்கு கண்ட்ராக்ட் ஆகலாம், பட் த ரிவர்ஸ் இஸ் நாட் ட்ரூ. அதனால் நீங்கள் ஆல் ஆஃப் தெம் வில் ரிக்வயர் போத் மவுத் டு மவுத் ரிசசிட்டேஷன் அண்ட் அது பேர் தான் பேசிக் லைஃப் சப்போர்ட் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, இப்போ அடுத்த கட்டமாக அந்த ஷாக் கொடுக்கறத பற்றி பேசலாம். பட் இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் ஐ திங்க் இஸ் அ ஸ்கில். அந்த திறன் வந்து எல்லார்கிட்டையும் இருக்கணும், பாப்புலேஷன் கிட்ட. இதில் ஏஜ் வைஸ் பார்க்கும்போது நிறைய டிஃப்ரென்சஸ் இருக்குல்ல. இப்போ 10-12 வயசு பையனுக்கு அந்த மாதிரியான பிரச்சனை இருக்குது அப்படின்னா அவங்களுடைய செஸ்ட் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், அந்த எலும்புகள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குமா அப்படின்னு சொல்ல முடியாது. அதே ஒரு அடல்ட்டுக்கு அந்த ஸ்டேஜுங்கிறது வேறு மாதிரி இருக்கும், வயசானவங்களுக்கு வேறு மாதிரி இருக்கும்ல. அப்போ எப்படி நம்ம அந்த ப்ரெஸ் பண்ணுறது? ஸோ யூஸ்வலாக வந்து இந்த பீடியாட்ரிக் சிபிஆர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அது ரொம்ப ரொம்ப சின்ன குழந்தைங்களுக்கு தம் வச்சோ இல்லை 2-3 ஃபிங்கர்ஸ் வச்சோ கூட அவங்க மசாஜ் கொடுக்கலாம், ஏன்னா அவங்க ரொம்ப சின்னவங்களாக இருப்பாங்க. பட் ஓரளவுக்கு 12 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு இந்த 2 inches கணக்கும் இந்த 100 per minute கணக்கும் கிட்டத்தட்ட அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஒன்றும் அவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்காது. இந்த ரீகாயில் அண்ட் ப்ரெஸ்ஸிங் தான். நீங்கள் ஆக்சுவலாக வந்து ஹார்ட் அமுக்கிறதோட அந்த பிளட்டை ட்ரா பண்ணி வெளியே அனுப்புறது தான் இது வந்து ஒரு இட்ஸ் அ வெரி என்ன சொல்கிறது, இட்ஸ் அ ரொம்ப ஒரு உச்சகட்டமான ஒரு விஷயம். ஏன்னா இது பண்ணலைன்னா இந்த சிச்சுவேஷன்லேருந்து மீள்றது ஆல்மோஸ்ட் 0 பாசிபிலிட்டி. ஓகே, இப்போ 2 விஷயங்கள் இருக்குல்ல டாக்டர். அதாவது வந்து கார்டியாக் அரெஸ்ட்னு ஒன்று இருக்குது, ஹார்ட் அட்டாக் அப்படின்னு இருக்கு. எஸ், இது 2க்குமான வித்தியாசம் என்னங்கிறது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அதுக்கப்புறம் 2க்குமான சிபிஆருங்கிறது எப்படி நம்ம ஒர்க் அவுட் பண்ணணும்? சரி, இதுவும் முக்கியமான கேள்வி. ஹார்ட் அட்டாக்ன்றது ஜென்ரலாக நம்ம தசைவில் ஹார்ட்டில் இதயத்தில் இருக்கிற தசைவுக்கும் ரத்த ஓட்டம் தேவை, அதுக்கும் ஆக்சிஜன் தேவை. அது வந்து ரத்த குழாய்கள், கொரோனரி ஆர்டரி அப்படின்ற ரத்த குழாய்களில் போகும். அது யூஸ்வலாக 2 மெயின், லெஃப்ட் மெயின் ஸ்டெம், லெஃப்ட் சைடு ரைட் சைடு 2 ஆர்டரி இருக்கும். அந்த லெஃப்ட் சைடு ஆர்டரி உடனே பிரிஞ்சிடும், லெஃப்ட் சைடு ரத்த குழாய் உடனே பிரிஞ்சிடும். ஸோ சில சமயம் இந்த லெஃப்ட் மெயின் ஸ்டெம்மில் ஒரு அடைப்பு வந்துச்சோ இல்லை மேஜர் ஆர்டரியில் அடைப்பு வந்துச்சோ ஒரு பாக தசைவத்தில் இழந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது பேர் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன் சொல்கிறது அதான் ஹார்ட் அட்டாக், மாரடைப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டியாக் அரெஸ்ட்ன்றது கம்ப்ளீட், அதாவது ஹார்ட் வேலையே செய்யலை. ஹார்ட் வேலை செய்யாமல் இருக்கிறதுக்கு மாரடைப்பு ஒரு காரணம். ஆனால் நிறைய காரணங்கள் இருக்குது. இன்ஃபெக்ஷன் வரலாம், மயோகார்டைட்டிஸ்ன்னு இருக்குது, வைரல், கோவிடில் நீங்கள் பார்த்தீங்க அந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் வைரஸஸ் ஆகலாம். மிச்ச பெரிய ரத்த குழாய்கள், நுரையீரல் இருக்கிற ரத்த குழாய்களில் பெரிய ரத்தம் கட்டி போகலாம், நுரையீரல் கொலாப்ஸ் ஆகலாம், ஸ்ட்ரோக் வரலாம், பெரிய ஒரு பிரெயினில் ஒரு பெரிய பாகத்துக்கு ரத்த ஓட்டம் இல்லாமல் ஆயிடுச்சுன்னா அதுவும் ஆகலாம். ட்ராமா, சில சமயம் ஹேண்டில் பார் இடித்து மோட்டர் பைக்கில் இடித்து ரத்தம் கட்டிக்கும் ஹார்ட்டுக்கு மேலே, அதனால கூட கார்டியாக் அரெஸ்ட் வரலாம். ஹார்ட் நின்று போச்சுன்னா அது பேர் கார்டியாக் அரெஸ்ட். அது எதனால வந்துச்சு அப்படின்றது அது 2வது பட்சமாக தான் பார்க்கணும். ஓகே, இப்போ 2க்கும் நம்ம எப்படி இதை பண்ணுறது, அதை ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கிறது? அது இதுவும் வேறு டிஃப்ரென்ஸ். வெரி குட். ஸோ இது நீங்கள் ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறது யூஸ்வலாக வந்து நெஞ்சு, நிறைய பேர் நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்கிற நிறைய பேர் இருப்பாங்க. பட் கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் வரலாம். ஒரு மாதிரி டயர்டாக இருக்குது, ரொம்ப எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது, டிஸ்கம்ஃபர்ட் இருக்குது அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டலில் போய் 2 விஷயம் பண்ணுவாங்க. யூஸ்வலாக ஒரு இசிஜி எடுப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த என்சைம் ஸ்ட்ரோபோனின் பண்ணுவாங்க. அது 2த்துலேயும் அப்நார்மாலிட்டி இருந்துச்சுன்னா விதின் 1 hour கேத் லேபில் போய் ஆஞ்சியோகிராம் பண்ணி ஸ்டென்ட் தேவைப்படலாம். அதுதான் ஹார்ட் அட்டாக்கு இருக்கிற தெரப்பி. கார்டியாக் அரெஸ்ட்னா இது வந்து 4 hours பண்ணணும்ல யூஸ்வலாக அட்லீஸ்ட் 1 hour. பட் நீங்கள் த்ரோம்போலைசஸ், அதாவது சில கிளாட் பஸ்டிங் மெடிசன்ஸ்லாம் கொடுத்துட்டீங்கன்னா யூ கேன் போஸ்ட்போன் இட் அப் டு 3 or 4 hours ஆல்சோ. பட் ஏர்லியர் த பெட்டர். ஸோ ஏன்னா the வேர்ட் வந்து டைம் இஸ் மசில் அப்படின்வாங்க. நிறைய தசைவு இழந்து போகாமல் இருக்கிறதுக்கு, அப்புறம் அதனால ஹார்ட் ஃபெயிலியர் அப்புறமா வராமல் இருக்கிறதுக்கு அது அடுத்த பட்சமாக போகும். கார்டியாக் அரெஸ்ட் வந்து நான் சொன்ன நிறைய காரணங்களாலையும் அது இல்லாமல் அடிஷ்னல் காரணங்களாலையும் திடீர்னு ஹார்ட் நின்று போகிறது. அதுக்கு இம்மீடியட்டாக இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட், இந்த சிபிஆர் பண்ணி தான் ஆகணும். இல்லைனா ஹார்ட்டே திருப்பி வந்தால் கூட மூளைக்கு நமக்கு 10 நிமிஷத்துக்கு மேலே ரத்தம் போகலன்னா திருப்பி பிரெயின் டெட் ஆகிடும். அதனால் மூளை சாவு வந்துடும். அதுக்கப்புறத்துல அதுவும் சாவு தான், அதனால் அதுக்கப்புறம் வர முடியாது. இந்த சாவிலிருந்து மீட்கிறதுக்கு தான் இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் சிபிஆர். ஓகே, இருதய மார்பு மற்றும் இரத்த நாள அறுவை சிகிச்சை நிபுணர் டாக்டர் தங்கராஜ் பால் ரமேஷ் அவர்கள் கூட தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். சார்கிட்ட கேட்டுட்டு இருக்க விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, சிபிஆர் சம்மந்தப்பட்ட பல கேள்விகள் எங்கிட்ட இருக்குது, உங்ககிட்டையும் இருக்கலாம். அந்த கேள்விகளை நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள். 29860038 2952055544 எண்களுக்கு நீங்கள் அழைக்கலாம். சார், இப்போது சிபிஆர் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும் பொழுது
இன்னொரு முக்கியமான ஒரு சந்தேகம் அது என்னென்னா, ஒரு பேஷண்ட் இருக்கார், அந்த பேஷண்ட்டுக்கு நம்ம சிபிஆர் பண்ணுறோம், எந்த அளவுக்கு நம்ம வந்து வெயிட் கொடுக்கணும், ஃபோர்ஸ்ஃபுல்லாக எந்த அளவுக்கு நம்ம வந்து அந்த ப்ரெஸ்ஸிங் பண்ணணும், அதை சொல்லுங்களேன். ஓகே, அதில் வந்து சஸ்டெயின்ட் ப்ரெஷர், அந்த ரீகாயில்னு சொன்னால சஸ்டெயின்ட் ப்ரெஷர் யூஸ்வலாக வந்து அது அந்த எல்போஸை பெண்ட் பண்ணாமல் ஸ்ட்ரெயிட்டாக ஷோல்டரில் இருந்து அந்த வெயிட் நீங்கள் அந்த செஸ்ட் கேவிட்டி அந்த 2 inches வரையும் மூவ் பண்ண உடனே அதை ரிலீஸ் பண்ணி அது மேலே வரணும். இந்த அளவுக்கு இது இருந்தால் ரொம்ப அது மேலே குத்தவும் வேண்டாம், அந்த இறங்கவும் வேண்டாம். அதே சமயத்தில் ரொம்ப குறைச்சலாக பண்ணாலும் அதோடைய உபயோகம் இருக்காது. நம்ம இதுக்கு வந்து அதனால் இந்த பிஎல்எஸ் ட்ரைனிங்கில் மேனக்கின் அப்படின்னு ஒரு ரப்பர் அது வந்து ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங்குடைய ரெசிஸ்டன்ஸை வச்சு கற்று தருவாங்க. அது ஒரு 2-3 தடவை பயிற்சி பண்ணிட்ட உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அது தெரிய வந்துடும். ஸோ அதனால தான் சொல்கிறேன் அந்த ட்ரைனிங் ரொம்ப யூஸ்ஃபுல், இன்னும் வைட் ஸ்ப்ரெட்டாக இருக்கணும் அப்படின்னு. ஓகே டாக்டர், ஒரு காலர் லைனில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், யார் பேசுகிறீங்க? சார், சிவகங்கை மாவட்டம் இளையாளந்து இக்பாலி பேசுகிறேன் சார். ஓகே சார், உங்கள் கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. சார் வணக்கம் சார். வணக்கங்க சார். இப்போ வந்து திடீர்னு நல்லா இருக்கும்போது அவங்களுக்கு இந்த ஜில்லுன்ற உடம்புலாம் வேர்க்கிறது, வேர்த்துட்டு அவங்களுக்கு வந்து இதயத்தை தான் பிடிக்கிறாங்க. அவங்க வந்து எந்த விதமான வலியெல்லாம் தெரிகிறது இல்லை. அப்புறம் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து இசிசி பிசிசி எல்லாம் போட்டு பார்க்கும்போது அவங்களுக்கு இருதய துடிப்புல வந்து ரொம்ப லோவா இருக்குது அப்புறம் சொல்றாங்க மருத்துவர்கள். இதனால முன்னாடி எதுவும் அறிகுறி தோன்றுமா சார்? அது ரொம்ப நல்லா கேட்டீங்க, ரொம்ப அழகாகவும் அதை கற்பிச்சிருக்கீங்க. அந்த ஒரு ஹார்ட் அட்டாக்குடைய சிம்டம்ஸ், மாரடைப்புடைய சிம்டம்ஸு எல்லாருக்கும் நெஞ்சு வலி வராது. இன்ஃபேக்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-60% பேருக்கு தான் மாரடைப்பில், அதுவும் இளைஞராக இருக்கிறவங்களுக்கு தான் அந்த மாரடைப்பில் வலி வரும். டயபெட்டிக்காக இருக்கிறவங்களோ இல்லை வந்து கொஞ்சம் வயது முதிர்ந்தவர்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரும்போது ஒரு மாதிரி இருக்குது, கேஸ்ட்ரைட்டிஸ் மாதிரி இருக்குது, கேஸ் ட்ரபிள் மாதிரி இருக்குது அப்படின்றது தான் சொல்லுவாங்க. ரெண்டாவது வந்து நீங்கள் சொன்னது வந்து இந்த வேர்த்து கொட்டுற சைனு ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது சில பேருக்கு அவங்களுக்கே தெரியும் இது இயல்பாக இருக்கிற மாதிரி இல்லை, நமக்கு ஏதோ நடக்குது அப்படின்றது. அந்த மாதிரி ஒரு பேச்சை சொன்னாலே ஹாஸ்பிட்டலுக்கு எடுத்துகிட்டு போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறது தான் பெட்டர். அதுக்கு முன்னால் இருக்கிற அறிகுறி அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சுகர் கண்ட்ரோல் பண்ணாமல், பிபியை கண்ட்ரோல் பண்ணாமல், இல்லை சிகரெட் பிடிச்சிக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி, அவங்களாம் ஹை ரிஸ்க் அப்படின்னு சொல்லுவோம். அவங்களுக்கு இந்த மாதிரி சிம்டம்ஸ், இந்த மாதிரி நீங்கள் சொல்கிற மாதிரி வேர்த்து கொட்டுறது அந்த மாதிரி சொன்னாங்கன்னா இன்னும் அதிகமாக அதை மாரடைப்பு அப்படின்ற யோசித்துட்டு ஆஸ்பத்திரிக்கு கூட்டு போகணும். அப்புறம் ஒன்று சார், உடல் பருவமா இருக்காங்கல்ல அவங்களுக்கு இந்த இது ஒரு சிலருக்கு ஏற்படுதுங்க சார் இந்த இப்படியோ இது உண்மைதான். ஏன்னா அந்த பருமன் ஜாஸ்தியாக இருக்கிறவங்களுக்கு இயல்பிலே கொஞ்சம் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், அதாவது அவங்க சுகரும் ஜாஸ்தியாக இருக்கும். ரெண்டாவது நீங்கள் அதை பற்றி நீங்கள் யோசிக்கணும் அப்படின்னீங்கன்னா, நம்ம வந்து ஒரு சும்மா நடக்கும் போது நமக்கு எப்படி ஹார்ட் வேலை செய்யுதோ, இதயம் வேலை செய்யுதோ, அதே நீங்கள் ஒரு 10 கிலோ எக்ஸ்ட்ரா தூக்கிட்டு போனீங்க வச்சுக்கோங்க, ஒரு மூட்டை அரிசி, அது இன்னும் ஜாஸ்தி வேலை செய்யணும் இல்லையா? அது மாதிரி தான் அது ஒரு முக்கியமான காரியம். பருமன் ஜாஸ்தியாக இருக்கும்போது இதயம் ஜாஸ்தியாக வேலை செய்ய வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது. ரெண்டாவது வந்து இயல்பாக நமக்கு தசைவில் இருக்கிற இரத்த குழாய்கள் ரொம்ப சாஃப்டான மலிவான நல்ல இரத்த குழாய்கள். ஆனால் அதே நம்ம கொழுப்புக்குள்ளே போகிற இரத்த குழாய்கள் வந்து அவ்வளோ ஈஸியாக நமக்கு வேலை செய்யாது. அதனால் இதயம் இன்னும் ஜாஸ்தியாக வேலை செய்யணும், அந்த இரத்த குழாயோடைய ரெசிஸ்டன்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கு. அதனால் பருமனை குறைக்கிறதுனால ஹார்ட் அட்டாக் ரிஸ்க்கையும் குறைக்கலாம். ஓகே டாக்டர், அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார், உங்களுடைய கேள்வியை டாக்டர்கிட்ட கேளுங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. வேலூர்லேருந்து சாமிநாதன். ஐயா கடந்த 37 நாட்களுக்கு முன்பாக அம்மாவுக்கு வந்து 82 வயது. காலையில் நல்லா டிஃபன் சாப்பிட்டாங்க, மதியமும் லஞ்சு கஞ்சி அடிச்சு கொடுத்துட்டு சாப்பிட்டாங்க. கொஞ்ச நேரத்தில் ஒரு 3 o'clock அந்த டைம்ல வந்து ஒரு மாதிரி செஸ்ட் பெயின்ன்ற மாதிரி சொன்னாங்க. எங்க பாப்பா வந்து சிஎம்சியில் ஒர்க் பண்ண நர்ஸா இருக்கு, பையன் எல்லாமே வந்து கொஞ்சம் மசாஜ் பண்ண. ஐயா இது அவங்க வந்து 2 கையும் மேல தூக்கணும் அப்படி அந்த செஸ்ட்ல வந்து பண்ணாங்க. அதுக்குள்ள கொஞ்ச நேரத்துல அவங்க எக்ஸ்பைர் முடிஞ்சிச்சு, ஆற்று நின்று போயிடுச்சு. அதன் பிறகு வந்து நான் சொல்றேன், இல்லம்மா படுக்க வச்சுட்டு 2 கையும் வந்து மடக்கி செஸ்ட் மேல வச்சு அதன் பிறகு மசாஜ் பண்ணி, இது இந்த சிபிஆர் பண்றத வந்து எந்த மாதிரி பொசிஷன் நீங்க செய்யுது, அண்ட் வந்து அந்த செஸ்ட் மேலேயே வந்து 2 கையும் வந்து ஒரு சிலதை நான் பார்த்துருக்கேன், அதை மடக்கி வச்சு அதன் பிறகு மசாஜ் பண்றதா இல்ல எப்படி செய்யறது? இன்னொன்னு ஐயா, பேஸ் மேக்கர் இருக்கு, இப்போ ஆர்டிபிஷியல் ஆர்ட்லாம் வர்றதுக்கான அட்வான்ஸ் வாய்ப்புகள் ஏதாச்சும் இருக்குங்களா?
இதய மாற்று அறுவை சிகிச்சை செய்துட்ட பிறகும் எவ்வளவு காலம் வந்து உயிர் வாழ்வாங்க, இது ஒண்ணு. இப்ப எங்க மதத்தை ஒண்ணு இப்ப தன்னதுல பாத்தேங்க ஐயா, அதனால இந்த ஒரு சந்தேகம் இருக்கு. சிபிஆர் பண்றதை பத்தி கொஞ்சம் விரிவாகவே வந்து சொல்லுங்க. நல்லா சொல்லிட்டு இருக்கீங்க, கொஞ்சம் விரிவாக கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கு. என்ன போல நேயர்கள் எல்லாம் கேட்டு பயன்படுவாங்க. நான் வானொலியில கேட்டுக்கிறேங்க. நன்றி. ஓகே ஐயா, ஓகே ஐயா, நன்றி ஐயா. பதில் சொல்லலாமா? சொல்லுங்கள். சரி, ரொம்ப அழகாக முதல்ல உங்கள் அம்மாவை 82 வயசு வரலையும் அழகாக காப்பாற்றுறதுக்கு வாழ்த்துக்கள். சிபிஆர் அப்படி அவங்க பண்ணுறது வந்து நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் முடிஞ்சால் அந்த ஃப்ளாட் சர்ஃபேஸில் வச்சுட்டு அவங்க வந்து அவங்க கை பாதம் அந்த பாதத்தில் பண்ணுறது, அந்த அதே சமயத்தில் காற்றும் அவங்க நுரையீரலுக்குள்ளே போகிற மாதிரி பாயிருக்கணும். 82 வயசில் வர மாரடைப்புகளில் நமக்கு பின்னால் வந்து அந்த பாடியுடைய சக்தி இருக்காது அதை மேற்கொண்டு வரத்துக்கு. அதனால் அந்த வயசில் இந்த சிபிஆர் பண்ணி ரிசஸ்டேட் பண்ணுறதுன்றது ரொம்ப கடுமையான விஷயந்தான். எனவே அட்டெம்ப்ட் பண்ணதில் அது ரொம்ப முக்கியமான ஒரு இது அட்டெம்ப்ட் பண்ணியிருக்காங்க. உங்கள் அந்த சிஎம்சியில் வேலை செய்கிற நர்ஸுக்கும் வாழ்த்துக்கள். ரெண்டாவது ஒரு கேள்வி கேட்டிங்க, பேஸ்மேக்கர் ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் எல்லாமே அவைலபிள் இந்தியாவில், ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்டும் அவைலபிள். பேஸ்மேக்கர் வந்து ரிதம் ரொம்ப நம்மளுடைய துடிப்பு, எலக்ட்ரிசிட்டி, ஹார்ட்டுக்கு போகிற எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு ரொம்ப ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா அதை வந்து ஜாஸ்தியாக துடிக்க வைக்கும். அது வந்து நிறைய வயசானவங்களுக்கும் சில பேர் யங்ஸ்டர்ஸுக்கும் தேவைப்படும். ஆர்டிஃபிஷியல் ஹார்ட் வந்து அது கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ், அதுவும் இருக்குது. அது வந்து செயலிழந்து போகிற இதயத்துக்கு அதை பொருத்துவோம், அதுவும் நாங்கள் பொருத்தியிருக்கோம். அது வந்து ஒரு 8-10 வருஷத்துக்கு வேலை செய்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதை மாற்று இதய சிகிச்சை ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட் வந்து எங்கள் குரூப்பு பண்ண ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட்ஸு 16-18 வருஷம் கூட இன்னும் உயிர் வாழ்ந்துட்டு இருக்காங்க. 65 வயசில் ஒருத்தருக்கு பண்ணோம், ஒரு 80 வயசு கூட இருக்காங்க. அது அவங்களுடைய உடம்பு நிலைமையும் எந்த நிலைமையில் வராங்க, எப்படி பண்ணிக்கிறாங்க அதெல்லாம் பொறுத்து தான் அது எவ்வளோ நாள் வரும் அப்படின்றத சொல்ல முடியும். ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம், யார் பேசுகிறீங்க? சார் வணக்கம் சார், கூடுவாஞ்சேரியிலேருந்து மணிவாசன் பேசுகிறேன் சார். ஓகே சார், உங்கள் கேள்வியை கேளுங்க சார். ஹலோ, வணக்கங்க. வணக்கம் ஐயா, கூடுவாஞ்சேரியிலேருந்து மணிவாசன் பேசுகிறேன். சொல்லுங்கள். ஹலோ, கேட்குதுங்களா? கேட்குது, சொல்லுங்க சார், கேள்வி கேளுங்க. நைட்டில் அவள் படுக்கும்போது திடீர்னு என்ன ஒரு 12 மணி 1 மணி தூக்கமே கிடையாது. வரும்போது கொஞ்சம் அதிகமாக அடிக்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் இடது கை வந்து கொஞ்சம் வலிக்கிற மாதிரியும் மரத்து போடுற மாதிரி இருக்கு. என்ன சார் இது? ஆமாம், இந்த அறிகுறி உங்களுக்கு வயசு என்ன ஆகுதுங்க? 80. இந்த அறிகுறிகள் வந்து இதய துடிப்பு சம்பந்தமான அறிகுறிகளை தான் எடுத்துக்கணும். ரத்த ஓட்டம் இதயத்தில் நல்லா இல்லை. நீங்கள் கேட்டிருக்கீங்க நைட்டில் அது ஆகுது. ஏன்னா நைட்டில் நம்ம தூங்கும் போது நம்ம ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாகும். அப்போ ஹார்ட் இன்னும் கூட கொஞ்சம் அதிகமாக வேலை செய்யணும். அந்த அதிகமாக வேலை செய்கிற டைமில் ரத்த ஓட்டம் சரியாக இல்லாமல் இருக்கிறனால தான் நீங்கள் பக்கத்தில் இருக்கிற மருத்துவரை பார்த்துட்டு இசிஜி எடுத்துக்கிட்டு அவருடைய அட்வைஸை கேட்கணும். அது ஸ்ட்ரெயிட்டாகவே பண்ணுங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு அறிகுறி தான். சரி சார், நன்றி சார். நன்றி. ஓகே சார். சார் டாக்டர், இப்போது வியர்வை அதிகமாக வருது அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லையா? ஆக்சுவலாக இந்த மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் வருது அப்படின்னாலே ஏன் வேர்த்து கொட்டுது? ஓவரால் ப்ராசஸ் என்ன? இது முக்கியமான விஷயம். நார்மலாக வேர்க்கிறது வந்து நம்ம இதயம் பிரச்சனைகள்லாம் இல்லாதமே இருக்கிறது வந்து பாடி ஹீட்டை ரெகுலேட் பண்ணுறதுக்கு அதுக்கு தான். ஸோ இந்த நம்ம வந்து உடம்புல ஏதாவது ஒரு மேஜர் பிரச்சனை வந்துச்சுன்னா அது நமக்கு 2 ஆட்டோனாமிக் சிஸ்டம் அப்படின்னு சொன்னோம். அதாவது நம்ம இப்போ வந்து யோசித்து ஒரு புஸ்தகத்தை எடுக்கிறோம் அப்படின்னா அது வாலண்டரியாக பண்ணுறது. இன்வாலண்டரியாக பண்ணுறதுக்கு ஒரு பெரிய நர்வஸ் சிஸ்டம் இருக்குது. அதில் 2 பாகங்கள் இருக்குது, சிம்பத்தட்டிக், பாராசிம்பத்தட்டிக் அப்படின்னு. இந்த ரெண்டும் பேலன்ஸில் இருக்கணும். நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு இப்போ ஹார்ட் அட்டாக் மாதிரி வருதுன்னா இது இம்பேலன்ஸ் போயிடுது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு ரத்த ஓட்டம் ஹார்ட்ல இருந்து சரியாக வரலை, ஹார்ட் சரியாக துடிக்க மாட்டேங்குது அப்படின்னா இமீடியட்டாக என்ன ஆகும் அப்படின்னா இந்த சிம்பத்தட்டிக் டோன் ஜாஸ்தி ஆகும். ஓகே, இந்த சிம்பத்தட்டிக் டோன் ஏன் ஜாஸ்தி ஆகுதுன்னா இருக்கிற ரத்த குழாய்களெல்லாம் டைட்டன் பண்ணும். டைட்டன் பண்ணி பிபியை கொஞ்சம் அதிகமாக்குறதுக்கு ட்ரை பண்ணும். ஏன்னா அது மூளைக்கு கொஞ்சம் ரத்தம் போகட்டும் அப்படின்ற. இது வந்து நம்மள இல்லை, எல்லா அனிமல்ஸ்லையும் இது இன்னேட்டாக இருக்கிற ஒரு ரெஸ்பான்ஸ் தான். சரிங்களா? ஸோ இந்த இட் இஸ் த பாடி இஸ் சிக்னலிங் டு யூ சரியா ஏதோ இல்லை அப்படின்றது. அதனால வேர்வைன்றது ஒரு முக்கியமான ஒரு அங்கம் இந்த இதில். எல்லாருக்கும் சில பேருக்கு வேர்க்காது. சில பேர் இயல்பாகவே அவங்களுக்கு வேர்க்காமல் இருக்கலாம். சில பேர் வந்து நிறைய எக்கச்சக்கமாக பவுடர் போட்டு இந்த இதெல்லாம் இது பண்ணியிருக்கலாம். பட் யூஸ்வலாக ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னா அந்த விறுவிறுக்குது எனக்கு வேர்க்குது அப்படின்னு சொன்னால் அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா அது வந்து இன்னேட்டாக வர ஒரு ரெஸ்பான்ஸ். ஓகே, ஸ்ட்ரெஸ்ஸுக்கு. ஓகே டாக்டர், அடுத்தது வந்து நம்ம இந்த எலக்ட்ரிக் ஷாக் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல இந்த சிபிஆர்லையே, அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்?
டீஃபிப்ரிலேஷன். ஆமாம், டீஃபிப்ரிலேட்டர் அப்படிங்கிற கருவியை வச்சு கொடுக்கறது. கரெக்ட். ஸோ அது வந்து எந்த ஸ்டேஜில் யூஸ் ஆகும்? இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? பேசிக்காக பண்ணுறதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நீ சொன்னது கரெக்ட். அந்த ஃபர்ஸ்ட் நம்ம பேசினது வந்து பேசிக் லைஃப் சப்போர்ட். அடுத்த கட்டமாக அட்வான்ஸ் லைஃப் சப்போர்ட். இது அந்த காலத்தில் வந்து இது வெறும் ஹாஸ்பிட்டலில் தான் பண்ண முடியும். நீங்கள் சினிமாவில் கூட பார்த்துருப்பீங்க, ஹாஸ்பிட்டல் ஐசியூவில் தான் பண்ணோம். இப்போ அப்படி இல்லை. இந்தியாவில் கூட இப்போ பொது இடங்களில் இந்த டீஃபிப்ரிலேட்டர் வச்சுருக்காங்க. ஏர்போர்ட்டில் இருக்குது, ரயில்வே ஸ்டேஷனில் இருக்குது. இது வந்து யூஸ்வலாக இன்னும் நம்ம சொன்னோம் ஹார்ட் அரெஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னா அர்த்தம் என்னென்னா, ஹார்ட் நார்மலாக வந்து நம்ம ஹார்ட்டுக்குள்ளே ஒரு சின்ன மின்சார ஒரு பேட்டரி மாதிரி இருக்கும், ஒரு எலக்ட்ரிக். இது அது வந்து தான் தசைவை ஸ்டிமுலேட் பண்ணி கண்ட்ராக்ட் பண்ண வைக்கும். அதிலே பிரச்சனை வந்துருச்சுன்னா, இப்போ ஒருத்தர் கேட்டார் பேஸ் மேக்கர் அந்த மாதிரி வந்து ஹார்ட் நின்று போயிடுச்சு, இல்லைனா ஹார்ட் இர்ரெகுலராக பீட் ஆகுது, அந்த எலக்ட்ரிக் இது வந்து சீராக வர மாட்டேங்குது. அப்போ வந்து ஒரு ஷாக் கொடுத்து ஒரு கம்ப்யூட்டர் ரீபூட் பண்ணுற மாதிரி அது. ஸோ நம்ம வேலை செய்யலாம், ஆஃப் பண்ணிட்டு ஆன் பண்ணுறோம் இல்லையா, அந்த மாதிரி இதை ஆன் பண்ணுறதுக்கு திருப்பி கரண்ட் ஷாக் கொடுக்குறது. இது வந்து யூஸ்வலாக ஒரு 200 to 300 ஜூல்ஸ் ஷாக் தான் கொடுப்போம். ஆனால் எல்லாரும் கிளியராக இருக்கணும். அது அதிலே படம் போட்டிருக்கும் அந்த மெஷினில் எங்கே வச்சு கொடுக்கணும் அப்படின்ற. அது வந்து ஒரு அடுத்த கட்டம். இதுவும் எல்லாம் கற்றுக்கணும் அப்படின்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். ஏன்னா இது வந்து ஆக்சுவலாக சேவ்ஸ் குவைட் அ லாட் ஆஃப் லைஃப்ஸ். இது வந்து அந்த கரண்ட் பிரச்சனைனால வர ஹார்ட் அட்டாக்னால பக்கத்தில் இருக்கவங்க உடனே இந்த பேசிக் லைஃப் சப்போர்ட் ஆரம்பித்து 5 நிமிஷத்துக்கு முன்னால் இதையும் கொடுத்தாங்கன்னா ஆல்மோஸ்ட் அப் டு 25% ஆஃப் பீப்புள் ரிவர்சிபிள் ப்ராப்ளம்ஸ் இருக்கவங்கள சேவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகே, அடுத்த முக்கியமான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கோவிட் வந்ததுக்கு பிறகு நிறைய பேர் வந்து வேக்சினேட் பண்ணியிருக்காங்க. அப்படி எல்லாருமே பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ஹார்ட் டிசீஸ் வந்து இன்க்ரீஸ் ஆனதுக்கு அண்டு ஹார்ட் அட்டாக் அதிகமாக வர்றதுக்கு, கார்டியாக் அரெஸ்ட் அதிகமாக வர்றதுக்கு கோவிட் வேக்சினேஷன் பண்ண தான் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு பரவலாக நிறைய பேர் பேசுகிறாங்க. அது வந்து உண்மையா? அதற்கான சான்சஸ் இருக்கா? அதுக்கு சான்சஸ் இருக்கா அப்படின்னா ஒரு ஸ்மால் சான்சஸ் இருக்கலாம். பட் ஆனால் டெஃபினட்டாக வைட் ஸ்ப்ரெட்டாக ஹார்ட் டிசீஸு கோவிட் வேக்சினேஷன் ஆனது அப்படின்றதுக்கு எந்த விதமான அறிகுறியும் இல்லை, எந்த விதமான எவிடன்ஸும் கிடையாது. சரிங்களா? வேக்சின்ஸ் போடும் போது சில சமயம் சில வேக்சின்ஸு, இது வந்து எல்லா வேக்சின்ஸ்க்கும் வந்ததாக சொல்லலை, அது 3 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் வேக்சின்ஸ், அது ஒரு வேக்சினை தான் அது இம்ப்ளிகேட் ஆகிருக்கு. பட் அது வந்து மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளில் போட்டிருக்கோம். அதனால் அது வந்து இட் இஸ் ஜஸ்ட், அதாவது அசோசியேஷன் cannot be correlation, cannot be causation அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அதாவது 2 சமாச்சாரத்தை ஒன்றா பார்த்தோம்னா அதனால தான் இது அப்படின்னு சொல்ல முடியாது. இது ரெண்டும் தானாகவே ஒரு ஆக்சிடென்ட்லாம் ஆகிருக்கலாம். சரிங்களா? அது ஒன்று. அதனால் அந்த கோவிட் வேக்சின் போட்ட கோவிடும் வந்த சில பேருக்கு ரத்தம் கட்டுற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்றத க்ளீனாக எல்லாருக்கும் தெரியும். அந்த ரத்தம் கட்டுறது இதயத்துக்கு போகிற ரத்த குழாயிலையும் ஆயிருக்கலாம், அதனால் வந்திருக்கிறதுனாலும் இருக்கலாம். ஒரு ஸ்மால் பெர்சன்டேஜில் அது வேக்சினால் காஸ் பண்ணுறது அப்படின்றது ஒரு அபிப்பிராயம் மெடிக்கல் சர்க்கிள்ஸில் இருக்குது. அதனால் அதை நெகேட் பண்ண முடியாது. ஆனால் மெடிக்கல் சர்க்கிளில் இருக்குது, மெடிக்கல் சர்க்கிளில் இருக்குது. அது இஸ் இட் அசோசியேஷன் ஆர் இஸ் இட் காஸ் அப்படின்றத யாருமே இன்னும் நிரூபிக்கலை. பட் the number of people saved by the vaccine, I think பரவலா has been millions compared to the people who may have suffered from this. நீங்கள் கேட்கலாம், அப்போ நமக்கு யாருக்கு அந்த மாதிரி வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு வேக்சின் போடாமல் இருக்குது, அது இன்னும் நமக்கு அந்த நாலேஜ் இல்லை, அந்த இன்ஃபர்மேஷன் யாருக்கு இதை தடுப்பூசி போடக்கூடாது அப்படின்றது. ஓகே டாக்டர், இன்னும் நிறைய கேள்விகள் நம்ம கேட்க போகிறோம் டாக்டர்கிட்ட. நீங்களும் கேட்கலாம். 29860038 2952055544 எண்களை கால் பண்ணுங்கள். சொல்லும்போதே ஒருத்தர் வந்துட்டார். வணக்கம் ரெயின்போ. வணக்கம். ஹலோ. வணக்கம் மேடம், யார் பேசுறீங்க? ஆவடியிலிருந்து ராணி பேசுறேன். டாக்டர்கிட்ட பேசலாமா? தாராளமா பேசலாம், கேளுங்க. சொல்லுங்கம்மா. சரி, அதாவது ஹார்ட்ல 2 டைப் இருக்குது. அந்த கல் மனசு அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கு ஒன்றும் ஆகாது அப்படின்றாங்க. ரொம்ப சாஃப்டான மனசுக்கு ரொம்ப ஆகும் அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்குதா? ஹார்ட்ல எதுவும் வேரியேஷன் இருக்குதா டாக்டர்? நான் 30 வருஷமா ஹார்ட் சர்ஜனாக இருக்கிறேன், டிரான்ஸ்பிளான்ட்டும் பண்ணியிருக்கேன். நான் இன்னும் கல் மனசை பார்க்கல, அதனால் எனக்கு அதை பற்றி தெரியல. 2 அறைகள் இருக்குது. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் கேட்டதில் ஒரு பகுதியில் 2 அறைகள் இருக்குது. அதில் வந்து வலது பக்கம் இருக்கிற அறை ரொம்ப முக்கியமான அறை. அதுவை தான் நுரையீரலுக்குள்ளே செலுத்துகிற அறை. அதுவும் வேலை செய்யணும், அதுக்கு பக்கத்தில் இருக்க இடது பக்கமும் வேலை செய்யணும். 2ம் வேலை செய்யணும்.
ஆனா சிலவங்க நல்லா ஸ்மோக் பண்றாங்க, ட்ரிங்க் பண்றாங்க, ஆனா அவங்களுக்கு ஒன்றும் ஆசை. புரியுது. இது நீங்க எப்படி அந்த கேள்வி கேட்குறீங்களா, நான் நல்லவங்களா இருக்கிறேன் கெட்டவங்களா ஏன் நல்லா இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரொம்ப கரெக்டான கேள்வி. ஸோ இது முக்கியமான கேள்விமா. ஆனால் வந்து அது வந்து சில பேருக்கு ஜெனட்டிக்கலாக ஒரு அளவுக்கு ப்ரொடெக்ஷன் இருக்குது. நீங்கள் சில ஃபேமஸ் ஆள் வின்ஸ்டன் சர்ச்சில் பார்த்தீங்கன்னா கூட அவர் வந்து தினம் குடிப்பார், தினம் சிகார் பிடிப்பார், அவர் 90 வயசுல மேலே தான் இறந்து போனார். அது ஆனால் எக்ஸெப்ஷன், சில பேருக்கு தான் அந்த மாதிரி இருக்கும். அரைக்கால்வாசி எல்லாருக்கும் இந்த மாதிரி தீங்கான பழக்கங்கள் பண்ணால் அவங்களுடைய மாரடைப்பு சான்சஸ், இறந்து போகக்கூடிய சான்ஸு ஜாஸ்தியாக தான் ஆகும். அதனால் நீங்கள் வந்து நீங்கள் எப்பொழுது நீங்கள் இருக்கிற மாதிரி நல்ல காரியத்தை கடைபிடிக்கணும். சரிங்களா? ஓகே ஓகே டாக்டர், தேங்க்யூ. ஓகே, அடுத்த நேயர். வணக்கம். ஹலோ, வணக்கம் ரெயின்போ. வணக்கங்க. நான் வந்து வணக்கம் சார், நான் கொடுங்கையூர்ல இருந்து கல்யாணி பேசுறேன் சார். உங்க கேள்வியை கேளுங்க மேடம். கேட்கலாமா? கேளுங்க. எனக்கு வந்து 2019 வந்து ஹார்ட் பைபாஸ் பண்ணாங்க சார். பேஸ் மேக்கரும் வச்சிருக்காங்க. ஓகே. ஆனா இப்போ எனக்கு ரொம்ப தலை சுத்துறது சார், என்னன்னு தெரியல. உங்களுக்கு வயசு என்னமா இருக்கு? எனக்கு 73 கம்ப்ளீட்டா, 74 ரன்னிங். இது நிறைய காரணங்கள் இருக்கலாம் தலை சுற்றுறதுனால. பட் ஆனால் நீங்கள் கேட்குற கேள்விக்கு இருக்குது. அந்த பைபாஸ் ஆப்ரேஷன் இப்போ எப்படி இருக்குது அப்படின்றத எக்கோ பண்ணி பார்க்கலாம். ரெண்டாவது இந்த பேஸ் மேக்கர் பேட்டரி சில சமயம் வீக் ஆகலாம். ஸோ 3 months once நான் டெஸ்ட் பண்ணிட்டீங்க. ஸோ அதுவும் நல்லா இருக்குது அப்படின்ட்டாங்க. சரிங்களா? நல்லா இருக்கு. இப்போ ரீசெண்டாக கூட லாஸ்ட் மந்த் கூட போய் இசிஜி அண்ட் எக்கோ ரெண்டுமே எடுத்து பார்த்தேன் சார். எல்லாம் நார்மலாக இருக்கு. எல்லாமே நார்மலாக தான் இருக்குன்றாங்க. ஆனால் தலை சுத்தல் மாத்திரம் நிற்க மாட்டேங்குது. தலை சுத்துறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாமா. அது வந்து நம்ம மூளைக்கு போகிற ரத்த குழாய்கள், நீங்கள் சாப்பிட்ற பிபி மருந்துகள் ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா கூட அது மயக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. காது கோளாறுல, கண்ணு கோளாறு எல்லாமே மயக்கம் வரும். அதனால் உங்களுக்கு அடிக்கடி மயக்கம் வந்துட்டுச்சுன்னா ஒரு இஎன்டி ஆப்தால் சர்ஜன். யூஸ்வலாக எந்திரிச்ச உடனே தலை சுத்துறது வந்து இந்த மாத்திரைகள் அடிப்படையில் தான் இருக்கும். ஒருவேளை இந்த எனக்கு வந்து சுகர் இருக்கு சார். சுகருக்கு நான் டேப்லெட்ஸ் எடுக்கிறேன். அந்த டேப்லெட்னால இருக்குமோன்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. நீங்க சுகர் டாக்டர் கேளுங்களேன். சுகர் டாக்டர் கேளுங்க அதை பத்தி. அதுவும் முக்கியமான காரணம் தான். கரெக்ட். எல்லாமே பார்த்து அவரு லாஸ்ட் மந்த் கூட டாக்டர் செக்அப் பண்ண சார். 2 months கழிச்சு வாங்கன்னாரு. 1 month ஆடுது, மாத்திரை கம்ப்ளீட்டா சாப்பிட்டு இருக்கேன். சரி. ஆனாலும் இந்த தலை சுத்தம் மாத்திரம் எனக்கு நிக்கமா பயமா இருக்கு. ஒருவேளை ஹார்ட் இந்த மாத்திரையும் சாப்பிட்டு சுகர் மாத்திரையும் சாப்பிட்ற தொட்டு இது ஏதாவது ரிலேட்டடா இருக்கலாங்க. அது ரொம்ப கொஞ்சம் தீவிரமா இன்வெஸ்டிகேட் பண்ணணும். சரிங்களா? அப்போ ஒன்றும் பயம் ஒன்றும் இல்லை சார், எனக்கு பயமா இருக்கு. இது ரொம்ப கஷ்டமான ஒரு கேள்வி வெறும் ரேடியோ இதில் பதில் சொல்கிறதுக்கு. ஆனால் நீங்கள் நிறைய டெஸ்டிங் பண்ணோம்னா எம்ஆர்ஐ ஆஃப் த பிரெயின் கூட எடுத்து பார்க்கலாம். ஏன்னா நான் சொல்கிற மாதிரி தலை சுற்றுறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 100 காரணங்கள் இருக்கும். யூஷுவல் காரணங்கள்லாம் விட்டுட்டோம்னா கொஞ்சம் ரேர் கண்டிஷன்ஸை பற்றி யோசிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் நான் வீட்டில் ஆக்சிமீட்டர் அண்ட் குளுக்கோமீட்டர் ரெண்டுமே வச்சிருக்கேன் சார். ரெண்டுமே நான் செக் பண்ணிக்கிறது. வீக்லி ஒன்ஸ் செக் பண்ணுவேன். சரிங்க. ஆக்சிஜனும் கரெக்டா இருக்கு, பல்ஸ் ரேட்டும் கரெக்டா தான் இருக்கு. ஆனாலும் எனக்கு என்னமோ ஒரு பயம், உள்ளுக்குள்ள பயம். வயசாயிட்டு திடீர்னு ஏதாவதுன்னா என்ன பண்றது, அதுதான் பயமா இருக்கு. சரி. நானும் எங்க ஹஸ்பண்ட் தான் இருக்கோம். அவரு வெளியில போகும்போது ஏதாவது நமக்கு வந்துட்டுன்னா என்ன பண்றது பயமா இருக்கு. புரியுது. அது இது உங்களுக்கு மாதிரி இல்லை, நிறைய பேருக்கு இந்த பயம் இருக்குதுங்க. என்ன பண்றது, அதுதான் வாழ்க்கையின் ஒரு அடிப்படை பிரச்சனை. ஆனா நீங்க போய் உங்க டாக்டர்கிட்ட கேட்கலாம். இந்த மாதிரி நீங்க இப்ப நிறைய கேள்வி என்ன கேட்டீங்க, ரொம்ப கரெக்டான கேள்வி. அதை அவங்ககிட்டயும் கேளுங்க. ஓகே. ஆனா உங்க எனக்கு ஒண்ணு சொல்லல, ஒண்ணு இல்லமா இந்த மாத்திரை சாப்பிட்டுங்க சரியா போயிடும் தான் சொல்றாங்க. ஓகே, சரி. ஓகே, thank you டாக்டர். இது கேட்டதுலேருந்து எனக்கு ஒரு கேள்வி வருது டாக்டர். சொல்லுங்க. பயப்படுறதுனால ஹார்ட் வீக் ஆகுமா? ஓகே. ஸோ ரொம்ப பயனால ஒரு கண்டிஷன் இருக்கு, டாக்கசுபோ கார்டியோமயோபதி அப்படின்னு ஜப்பான்ல முதல்ல கண்டுபிடிச்சாங்க. எக்ஸ்ட்ரீம் ஃபியர், எக்ஸ்ட்ரீம் ஸ்ட்ரெஸ் அப்படின்னு ஹார்ட். பட் அது யூஸ்வலாக ஒரு டெம்பரரி ஃபெனோமெனா தான். ஸோ நிஜமான இப்போ ஏற்கனவே இந்த சிம்பத்தட்டிக் சிஸ்டம் பற்றி பேசிட்டு இருந்தோம். அது ரொம்ப ஜாஸ்தி வேலை செஞ்சிச்சுன்னா ஹார்ட் ரேட் ரொம்ப ஹையாக போகும். ஸோ எஸ், அதனால கார்டியாக் அரெஸ்ட் எக்ஸ்ட்ரீம் ஃபியரில் வரலாம். பட் இட் இஸ் நாட் அஸ் காமன் அ கண்டிஷன். இட்ஸ் குவைட் ரேர். அப்போ ஹாரர் மூவிலாம் பார்க்கும்போது நமக்கு ஆமாம், இது வந்து அந்த காலத்தில் இன்ஃபேக்ட் ஹிச்காக் மூவிலேருந்து ஒருத்தங்க 2 பேர் இறந்து போனாங்கன்னா அது பப்ளிசிட்டி கூட யூஸ் பண்ணாங்க. ஏற்கனவே அடிப்படையாக ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்து அதுக்கு மேலே ஹார்ட் ரேட் ஜாஸ்தியான வாய்ப்புகள் இருக்கு. இந்த ஹியூமன் சென்டிபெல்லாம் பார்த்தா அப்படி தான் பயமா இருக்கும். ஓகே, சரி டாக்டர், அடுத்த நேயர்கிட்ட பேசலாம். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், நான் வேலூர் மாவட்டம் கட்படையில் இருந்து சந்திரசேகர். சொல்லுங்க சந்திரசேகர், கேள்வி கேளுங்க.
வணக்கம் டாக்டர். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். நார்மலா ஒருத்தவங்களுக்கு மைக்ரேன் அப்படிங்கிற ஒரு பிரச்சனை வந்தது அப்படின்னா அவங்க என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் பண்ணணும்? ஏன் இந்த மைக்ரேன் அப்படிங்கறது வருது? எனக்கு அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் டாக்டர். 2வது, தலை சுத்தல் அப்படிங்கிறது மைக்ரேனுடைய முன்னாடி வரக்கூடிய அறிகுறியாவும் இருக்கலாமா? தலை சுத்தல் எதனால ஏற்படும்? எனக்கு இதை பற்றியும் கொஞ்சம் சொல்லுங்களேன். சரி, நான் வந்து மைக்ரைன் எக்ஸ்பர்ட் இல்லை. நான் ஒரு அளவுக்கு எனக்கு தெரியும். மைக்ரைன்றது மோஸ்ட்டாக வந்து உங்களை பிரெயின்குள்ளே இருக்கிற ரத்த குழாய்கள் இருக்கு இல்லையா, அது வந்து திடீர்னு ஸ்பாசம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அது ஆகுது. சில பேருக்கு அது காஃபி குடிக்கிறனால வரலாம். பட் என்ன நீங்கள் ரொம்ப கரெக்டாக சொன்ன மாதிரி அதுக்கு ப்ரோட்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வரத்துக்கு முன்னால் வருமுன் வர சிம்டம்ஸ் அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்க. தலை சுற்றுற மாதிரி இருக்குது, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு. இதுக்கு யூஸ்வலாக நியூராலஜிஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு மிச்ச வேறு ஏதாவது காரணம் எல்லாம் இல்லையா, எம்ஆர்ஐ எல்லாம் பண்ணிவிட்டு எல்லாம் நெகட்டிவாக இருந்தால் இது வந்து கடைசியான டயக்னோசிஸ். அதாவது பண்ண டெஸ்ட்லலாம் ஒன்றும் தெரியல ஆனாலும் உங்களுக்கு சிம்டம்ஸ் இருக்குது அப்படின்னா இது யூஸ்வலாக வந்து அந்த ப்ரெசிபிடேட்டிங் ஃபேக்டர்ஸ், அது ஏதாவது டிவி பார்க்குறது, காஃபி குடிக்கிறது, சிகரெட் பிடிக்கிறது, அது ஆச்சுன்னா அதை அவாய்ட் பண்ணுறது தான் ட்ரீட்மெண்ட்டு. 1 or 2 டேப்லெட்ஸும் இருக்குது, அது உங்கள் டாக்டர் சொல்லுவாங்க. ஆமாம், சரிங்களா? இந்த காஃபி அது மாதிரியான ஐட்டம்ஸ் அவாய்ட் பண்றது இட்ஸ் பெட்டர். ஆமா, சம் பீப்புள் அதுதான் மெயின் ரீசன். சம் பீப்புள் அதனால ஒன்றும் இட் டசன்ட் எஃபெக்ட் தெம். அது ஒரு ஆளும் தானா அவங்க கண்டுபிடிக்கணும் அவங்களுக்கு என்ன ப்ரெசிபிடேட்டிங் பிரச்சனை அப்படின்னு. ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப் கொடுத்தீங்க. தேங்க்ஸ் a lot. Thank you சந்திரசேகர். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி டாக்டர். வணக்கம் சார். வணக்கங்க. குமார் கூடாஞ்சேரியில இருந்து பேசுறேன். கேளுங்க சார். என் மிஸ்ஸஸுக்கு வந்து டாக்டர் சொல்லுங்க. என் மிஸ்ஸஸுக்கு வந்து 70 வயசு. அவங்களுக்கு ஆல்ரெடி 35 இயர்ஸ் கேன்சர் பேஷண்ட் ஆகும். பட் இப்போ வந்து என்ன பண்ண, அந்த இதய துடிப்பு வந்து மினிமம் எவ்வளவு இருக்கணும்? அவங்களுக்கு 45 வருது. இப்போ வந்து அதனால என்ன சொல்றாங்க, இது பண்றதுக்கோசரம் பிளேட் வைக்கணும்ன்றாங்க அவங்க. அது பிளேட் இவளுக்கு வைக்க முடியாது. ஏன்னா இவளுக்கு வந்து அதனால வந்து இப்போ 2 காலும் வந்து வீங்கி இருக்கு. ஒருவேளை அந்த இதய துடிப்புக்கான ஸ்கேன் எடுத்து பார்த்ததுல இந்த ரத்த குழாயெல்லாம் வந்து ஒன்னும் கட்டிக்கிட்டு எதுவும் இல்லைன்ட்டாங்க. அதனால ஒன்னும் ப்ராப்ளம் இல்லை, நீர் தான் இறங்கி இருக்கு. அது வந்து அந்த இன்ஜெக்ஷன் போடலாம்னா இவளுக்கு எதுவும் பண்ண முடியாது, வெயின்ஸே கிடைக்காது இவளுக்கு. அதனால அவங்க சென்ட்ரல் லைன் போடுறேன்னாங்க. சென்ட்ரல் லைன்ல நாங்க ஒத்துக்கல, ஏன்னா அவங்களே ரிஸ்க்னு தான் சொல்றாங்க டாக்டர். அதனால போடல. இப்போ வந்து டேப்லெட்ஸ் கொடுத்துறாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமா தான் கம்மியாகுமா அது அந்த நீர்? இதுல நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. அவங்க அந்த 45-35 வருஷம் கேன்சர் நடந்ததுனால டைரக்டா இருக்காது இது. சாரி, என்னங்க? இதய துடிப்பு கம்மி இருக்கிறதுனால ஆமா இருக்க வரலாம். 45 ரொம்ப கம்மியான ஹார்ட் ரேட்டு. அது பிளேட்டில் பேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. யூஸ்வலாக இந்த நீங்கள் சொல்கிறீங்க இந்த நீர் கோத்துக்கிறது வந்து அதனாலையும் இருக்கலாம், வேறு பிரச்சனைகள்னாலையும் இருக்கலாம். ஆனால் அது இதயத்தினாலும் வரலாம். ஸோ அதனால் சில சமயம் பேஸ் மேக்கர் வச்சா அது இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லைனா அந்த நீரை வெளியே எடுக்கிறதுக்கு இப்போ வெறும் மாத்திரை தான் கொடுக்குறாங்க, அது ஐவி வழியாக சில சமயம் கொடுப்பாங்க. சரிங்களா? அதுக்கு தான் அவங்க சென்ட்ரல் லைன் கேட்டிருக்காங்க. ஓகே, அவருடைய லைன் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. அடுத்து நேரிட்ட போலாம். வணக்கம் ரெயின்போ. ஹலோ, வணக்கம். வணக்கங்க. வணக்கம் சார். எனக்கு கொஞ்ச நாளாவே கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு சார். ஆனால் நிறைய இடத்துல போய் நான் ஈஸிங்க எல்லாமே நார்மல்ன்றாங்க. ஆனா அந்த இடத்துல மட்டும் இழுத்து பிடிக்கிற மாதிரியே இருக்கு சார். இதே மட்டும் இது நெஞ்சிலையாங்க? ஆமா, நெஞ்சில அதே மாதிரி தொண்டை அடைக்கிற மாதிரி ஆகுது சார். உங்களுக்கு என்னங்க வயசு? எனக்கு 40 ஆகுது சார். சிகரெட் பிடிப்பீங்களா? சுகர் இருக்கா? பிபி இருக்கா? அதெல்லாம் எதுவுமே இல்லை சார். எதுவுமே இல்லை. சரி, இது வந்து நெஞ்சு கிட்ட வர வலிக்கு நிறைய பிரச்சனைகள் இருக்கலாம். அவங்க நமக்கு ஸ்டமக்கில் இருந்து ஆசிடு நெஞ்சுக்குள்ளே வர்றது, இது அதுக்கப்புறம் வந்து சில சமயம் லங்ஸ் நுரையீரலில் இருக்கிற ஏர்வேஸ், நம்ம காற்று குழாய்கள் வந்து இந்த ஒரு மாதிரி லைட் ஆஸ்துமா மாதிரி வரதுனாலையும் நெஞ்சு வலி வரலாம். இந்த விலா எலும்பிலிருந்தே நெஞ்சு வலியும் வரலாம். வெறும் இசிஜி வச்சு மட்டும் அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல முடியாது. ட்ரெட்மில் டெஸ்ட் பண்ணுறதும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுவும் நெகட்டிவாக இருக்குது. யூஸ்வலாக 40 வயசில் ஃபிட்டாக இருக்கவங்களுக்கு ட்ரெட்மில்லும் நெகட்டிவாக இருக்கலாம். இது ஒன்றும் அது வந்து கண்டுபிடிக்கிற தன்மை ஒரு டெஸ்ட்டுக்கும் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இசிஜிக்கு வந்து இப்போ 20% தான் இருக்குது, ட்ரெட்மிலுக்கு 60% இருக்கும். ஸோ ஆஞ்சியோகிராமை நீங்கள் வேணா கூட பண்ணி பார்த்துக்கலாம். அது நார்மலா இருந்தா டெஃபினட்டா இதயம் பிரச்சனை கிடையாதுன்னு சொல்லிடலாம். ஹார்ட் ஸ்பெஷலிஸ்ட் அவர் வந்து ஆஞ்சியோலாம் பண்ண வேணான்ட்டாரு. சொல்லிட்டாரா? எனக்கு ஆமா நார்மலா தான் இருக்கு. ஆனா திடீர்னு தொண்டை அடைக்கிற மாதிரி இருக்கு, ஒரு பயம் வந்தது மனசுல. அதாவது அது ஒரு டெஸ்ட் தான், நமக்கு அது இருக்கா இல்லையான்னு தான் சொல்லுமே தவிர
நீங்கள் அது பண்ணிவிட்டு அது நெகட்டிவாக இருந்துச்சு, ரத்த குழலாம் நார்மலாக இருந்துச்சுன்னா ஹார்ட்டில் இந்த வலி வந்து ஹார்ட்டில் இருந்து வரலன்னு நம்ம ஈஸியாக சொல்லிடலாம். இது வந்து நெஞ்சு வலி எல்லாருமே இது கேட்குற கேள்வி தான், ரொம்ப முக்கியமான கேள்வி. எல்லா நெஞ்சு வலியும் இதயமா அப்படின்றது நம்ம, ஆனால் ஏன் இவ்வளோ டெஸ்ட் பண்ணுறேன் இதயத்தை அப்படின்னா அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அதில் தான் நமக்கு திடீர்னு ஹார்ட் நின்று போகிறதுக்கு இல்லை ஹார்ட் அட்டாக் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அது காரணம் இல்லைன்றதை எடுத்துகிட்ட பிறகு மிச்ச காரணங்களை பற்றி நம்ம யோசிக்கலாம், கேஸ்ட்ரைட்டிஸ் அதெல்லாம். சரிங்களா? ஓகே சார். ஓகே டாக்டர், தொடர்ந்து பேசலாம். இப்போ ஹார்ட்டை வந்து ஜென்ரலாக எப்படி சார் ஸ்ட்ரென்தன் பண்ணுறது? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. இது 2 பாகம் இருக்குது. நம்ம என்ன பண்ணணும், ஏன்னா நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சில ஒரு ஐ திங்க் ஒரு 1 வருஷத்துக்கு முன்னால் ஒரு ஃபேமஸ் ஆக்டர், கன்னட ஆக்டர் வந்து ஜிம்மில் திடீர்னு இறந்து போயிட்டார் அப்படின்னு. ஆனால் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறீங்க, ஆனால் எக்ஸசைஸ் பண்ணால் திடீர்னு மாரடைப்பு வருது அப்படின்றது. ஸோ எல்லாமே ஒரு பேலன்ஸ் தான். ஹார்ட்டும் ஒரு தசைவு தான், அது வந்து நம்ம ரெகுலராக இருக்கிற தசை மாதிரி இல்லைனா கூட கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். அதனால் எப்படி நம்ம வந்து வெயிட்ஸ் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணுறோமோ அந்த மாதிரி ஹார்ட்டையும் நம்ம எக்ஸசைஸ் பண்ணலாம். ஹார்ட்டுக்கு எக்ஸசைஸ் வந்து கார்டியாக் ஸ்ட்ரெங்தனிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து நம்ம ஏரோபிக் எக்ஸசைஸ், மெயினாக ரன்னிங், வாக்கிங், ஸ்விம்மிங், ஜாகிங் இதெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணும். ஆனால் நீங்கள் எடுத்த உடனே நம்ம வந்து ரொம்ப பருமன் ஜாஸ்தியாக இருக்குது, எங்கள் டாக்டர் வந்து ஹார்ட்டில் ப்ராப்ளம் இருக்குது, கொலஸ்ட்ரால் இருக்குது. சாரி டு இன்டரப்ட், சொல்லுங்கள். இப்போ ஒருத்தர் ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருக்காரு, அவர் 2 கால்கள் இல்லாமல் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவரால் வந்து ரன் பண்ண முடியாது. அவர் எப்படி ஹார்ட்டை ஸ்ட்ரென்தனிங் பண்ணுவாங்க? வெரி குட் பாயிண்ட். அது கொஞ்சம் ஹேண்டிகேப் பீப்புளுக்கு ஸ்பெஷலைஸ்டு எக்ஸசைசஸ் இருக்குது, இந்த ரோயிங் மெஷின்ஸ் இருக்குது. சில பேர் வந்து ஆர்ம்ஸ் வெறும் நீங்கள் பார்த்துருக்கலாம் இந்த ஹேண்டிகேப்ட் ஒலிம்பிக்ஸ்லாம் வெறும் ஹேண்ட்ஸ் மட்டும் வச்சு கூட ஸ்விம்லாம் பண்ணுவாங்க. ஸோ தெர் ஆர் பாசிபிலிட்டிஸ் ஆஃப் இன்க்ரீஸிங். கொஞ்சம் கஷ்டம் தான் அவங்களுக்கு கம்பேர்ட் டு அதர்ஸ். பட் நார்மல் பீப்புள் ஆக்சுவலாக ரொம்பலாம் கூட ஒன்றும் பண்ண வேண்டாம். இப்போ கரண்ட் ரிசர்ச் ஷோஸ் தட் ஒரு வாரத்தில் 2-3 நாளோ ஒரு நாளைக்கு ஈவன் ஒரு அரை மணி நேரம் பண்ணால் கூட போதும். சில பேர் வந்து இன்னும் அடிஷ்னல் ரிசர்ச்சில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு காலையில் 5 நிமிஷம், மத்தியானம் சாயந்தரம் 5 நிமிஷம், 15-20 நிமிஷம் கூட இதுக்கு ஒதுக்கி நார்மலாக வாக்கிங் பண்ணிங்கன்னா கூட போதும். ஸோ இதில் நீங்கள் 3 விஷயந்தான் இருக்குதுங்க. இந்த மெடிசின்ஸ் ஆர் சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி இம்ப்ரூவ் பண்ணுறது ஸ்ட்ரெங்தனிங் ஆஃப் ஹார்ட். 10% கூட கிடையாது. டயட் தான் 70%. அது ஹார்ட் லோட் பண்ணக்கூடாது. 2வது கொலஸ்ட்ரால் அதிகமாக எல்லாம் போய் அடைக்கக்கூடாது. ஸோ டயட் தான் 70% ஆஃப் த இஷ்யூ. ஒரு 25% வந்து எக்ஸசைஸில் டெஃபினட்டாக ஹார்ட்டை ஸ்ட்ரெங்தன் பண்ணலாம். ரொம்ப அதுக்குன்னு எடுத்த உடனே நான் ஓட போகிறேன், 2 மைல் ஓட போகிறேன், மேரத்தானுக்கு ட்ரெயின் பண்ண போகிறேன்ற போகாமல் மெதுவாக இது வந்து கன்சிஸ்டன்சி தான் இம்பார்ட்டன்ட். மேரத்தானில் ஓடுறவங்களுக்கும் எஸ். ஸோ நீங்கள் வந்து ரொம்ப எக்ஸசிவ் எக்ஸசைஸ் பண்ணிங்கன்னா தெர் இஸ் அ லிமிட். இது எல்லாமே வந்து ஒரு பெல் ஷேப்ட் கர்வ் தான். ரொம்ப மோசமான அறிகுறியும் இருக்கும், நல்லதும் இருக்கும். நடுவில் ஒரு மாடரேட்டாக பண்ணணும். அதான் ரொம்ப முக்கியமான விஷயம். எதுவுமே எக்ஸசைஸில் பண்ணலாம். ஈவன் ரொம்ப டயட்டும் எக்ஸசைஸாக பண்ணால் ஹார்ட்டுக்கு பாதிப்பு தான் வரும். தூக்கத்தில் நடக்கிற வியாதி இதுக்குள்ளே வராது. தூக்கத்தினால வரும் இல்லை, தூக்கத்தில் நடக்கிற வியாதியில் வாக்கிங் போனாங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸாக சேராது. ஓகே, இல்லை சேராது இல்லை சார். அடுத்த நேயர் வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கங்க. நான் செங்கல்பட்டுல இருந்து பழனி பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்வி கேளுங்க. எங்க மாமா போன வாரம் குன்னத்தூர்ல இருந்து சைதாப்பேட்டைக்கு போனாரு. அவர் 5 வருஷம் ஆஞ்சோ பண்ணியிருந்தாரு. ஓகே. வர சொல்ல பஸ்லயே ஹார்ட் அட்டாக் வந்து ஆஞ்சோ பண்ண ஹார்ட் அட்டாக் வர வாய்ப்பு உண்டா சார்? இது 5 வருஷத்துக்கு முன்னால் ஆஞ்சியோகிராம் பண்ணாங்களாங்க? ஆமாம் சார், ஆமாம் சார். இது வந்து இந்த இரத்த குழாய்களில் அது அந்த அடைப்புகள், அந்த அரிப்புகள் வந்து கண்டினியூஸாக வந்துக்கிட்டே அந்த இன்ஃப்ளமேஷன் வந்து ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால் வந்து நம்ம ஆஞ்சியோகிராம் எவ்ரி இயர் பண்ணலைன்னா கூட இந்த ட்ரெட்மில் மிச்ச டெஸ்ட் எல்லாம் பண்ணுறது இம்பார்ட்டண்ட். இந்த 5 வருஷத்தில் சில பேருக்கு ரத்த குழாய்கள் அடைப்பறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 1 வருஷம் 1.5 வருஷத்துக்குள்ளே கூட வந்திருக்கலாம். அதனால் ஒரு நார்மல் ஆஞ்சியோகிராம் எடுத்துகிட்டா வாழ்க்கை பூரா நமக்கு எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்ல முடியாது. எங்க மிஸ்ஸஸ்க்கு 15 வருஷம் ஆச்சு சார். ஆஞ்சோ பண்ணிடுறாங்க, எதுவும் ஆகலை சார். ஆனால் மாசத்துக்கு ஒரு தடவை திடீர்னு மயக்கம் வருது, அப்படியே உட்காந்துடுறாங்க. லோ ப்ரெஷர் வருது சார். சரி, இந்த ஆஞ்சியோகிராம் வந்து பண்ணி முடிச்சு அடுத்த நாள்லே அதோடைய எந்த ரிஸ்க்கும் வராது. அதனால் அது வந்து நீண்ட நாள் கழிச்சு ஒன்றும் பிரச்சனை வராது. இந்த திடீர்னு உட்காந்து லோ பிபி வரதெல்லாம் டெஃபினட்டாக இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கணும். இசிஜி, எக்கோ, பிளட் டெஸ்ட்லாம் பண்ணி ஒரு டாக்டரை பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுக்கும் அதுக்கும் ஆஞ்சியோகிராமுக்கு சம்மந்தம் இல்லை. நேற்று போயிட்டு பார்த்து வந்தாங்க. சரிங்க. எதுவும் இல்லை, நார்மல் சொல்லிட்டாங்க. ஓ, வெரி குட். அதனால வேற எதனா பார்க்கலாமான்னு சொல்லிட்டு சார். இல்லை அவங்களுக்கு எதுவும் எல்லாம் நார்மலாக இருந்தால் நீங்கள் டாக்டர் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டாம். சரிங்களா? நார்மலாக இருந்தால் வாழ்க்கையை அப்படியே நடத்துங்க, அவ்வளோதான். மயக்கம் வருதுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து அந்த ஸ்பெஷலிஸ்ட்னா வேற ஸ்பெஷலிஸ்ட்டு 2வது செகண்ட் ஒப்பீனியன் வாங்குறதுல பிரச்சனை கிடையாது.
லோ ப்ரெஷர் ஆயிடுச்சு சார். உடனே ஒரு சாக்லேட் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டாலும் உடனே சரியாயிடுச்சு சார். அது லோ சுகர். அது இவ்வளோ ஆயிடுச்சுன்னா என்ன சார் அது? ஆமாம், அது வந்து நீங்கள் ஒரு டயபெட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும். சரிங்களா? உங்கள் மாத்திரைகள் சரியா இல்லை, ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத அறிகுறி. அது மாத்திரைலாம் சாப்பிட்றதுலாம் நிறுத்திட்டாங்க சார். எப்போ நிறுத்தி? அதுவும் தப்பு. அப்படிங்களா சார்? ஆமாம். சரி, ஓகே, ரொம்ப நன்றி. சரி, தேங்க்யூ சார். சார், ஒரு ஃபேமஸ் டாக்டர் வந்து நமக்கு மொத்தம் 3 இதயம் இருக்கு, ஒரு இதயம் நெஞ்சில் இருக்கு, மற்ற 2 இதயம் வந்து கணுக்காலில் இருக்கு அப்படின்னு சொல்லி. எங்க இருக்கு? கணுக்காலில் இருக்கு, காலில். அந்த காஃப் இருக்குல்ல, அந்த இடத்துல மற்ற 2 இதயம் இருக்கு. ஓகே ஓகே, இப்போ புரியுது. ஓகேவா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, சோலியஸ்ன்னு ஒரு பெரிய மசில் இருக்குது, அந்த காஃப் மசில். அது வந்து 2வது இதயம் ஏன் சொல்லுவாங்கன்னா, நம்ம நடக்க நடக்க அந்த கீழே இப்போ நம்ம ரத்த ஓட்டம் காலில் இருந்து இதயத்துக்கு வரதுக்கு அகேன்ஸ்ட் கிராவிட்டி வரணும். ஸோ அந்த அகேன்ஸ்ட் கிராவிட்டி வரும்போது அது ஹெல்ப் பண்ணும் இந்த 2வது இதயம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து சும்மா ஒரு சிம்பாலிக்காக சொல்கிறாங்க. அதாவது அது நிஜமாகவே அது கண்ட்ராக்ட் பண்ணாச்சுன்னா நிறைய ரத்தத்தை இதயத்துக்கு அனுப்பும். அதனால தான் அது சோலியஸ்ன்ற மசில் சொல்லுவாங்க. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம் ரெயின்போ. வணக்கம், பெரும்பாக்கத்துலேருந்து வித்யா ரவி. சொல்லுங்க மேடம், உங்க கேள்வி கேளுங்க. எங்க ரிலேட்டிவ் ஒருத்தவங்களுக்கு வந்து எஜெக்ஷன் ஃபிராக்ஷன் 35% தான் இருக்கு. அது ஒரி பண்ணணுமா டாக்டர்? ஆமாம், அதாவது நார்மலாக வந்து அது என்ன அர்த்தம்னா, ஒரு அந்த லெஃப்ட் சைடு அறையில் வந்து ஒரு 100 ml ரத்தம் வந்து ரிலாக்ஸ் பண்ணும்போது வந்துச்சுன்னா, ஒரு தரம் சுருங்கி விரிஞ்சிச்சுன்னா அந்த 100 ml 60 to 70 ml வெளியே போகணும். அப்போ தான் அந்த ஹார்ட், அதாவது 70 divided by 100 தான் ejection fraction. What is the fraction of blood that is going out? I think she got cut off. பரவாயில்ல, நீங்க ஆன்சர் பண்ணுங்க. ஸோ அதனால் அது ரொம்ப முக்கியமான ஒரு நம்பர் டு சே வெதர் த ஹார்ட் கண்ட்ராக்ட் நல்லா ஆகிட்டு இருக்கா இல்லையா அப்படின்னு. 35% வந்து வில் ஃபால் அண்டர் மாட்ரேட் டு புவர் எல்வி ஃபங்க்ஷன். ஸோ அது வந்து யூஸ்வலாக கொரோனரி ஆர்டரி டிசீஸ்னால இருக்கலாம், சில சமயம் தசைவிலே ப்ராப்ளம் இருக்கலாம். ஸோ ஒரு கார்டியாலஜிஸ்ட்டை நீங்கள் கன்சல்ட் பண்ணி ஆகணும். ஓகே டாக்டர், இப்போ ஹார்ட் ஸ்ட்ரென்த்தனிங் பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி பேசிக்கிட்டு இருந்தோம். எந்தெந்த விஷயங்களால் வந்து ஹார்ட் வீக் ஆகுது அப்படிங்கிறதுக்கு பேசிக்காக நம்ம சில இது சொல்லிடலாம். புவர் டயட் இருக்கிறது, அதுக்கப்புறம் வந்து ஸ்மோக்கிங் ஹேபிட் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் சொல்லலாம். ஒரு நிமிஷம், ஒரு நேயர் இருக்கார், பேசிடலாம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். நான் பட்டாபுரம்ல ராதாகிருஷ்ணன் பேசுகிறேன் சார். சொல்லுங்கள் சார். சார் வணக்கம் சார். டாக்டர் சார். வணக்கங்க சார். எங்கள் அண்ணனுக்கு ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடி ஓப்பன் சர்ஜரி பண்ணாங்க சார். அவர் எப்போ பார்த்தாலும் வலி எடுக்குது, 2 பக்கம் வலி எடுக்குதுன்றார். எவ்வளோ காலம் சார் வலி இருக்கும்? அது வந்து யூஸ்வலாக அந்த விலை எலும்பை திருப்பி நடுவில் எடுத்துகிட்டு வர சில பேருக்கு வந்து அது எப்பொழுதுமே அந்த நரம்புகள் ஓரளவுக்கு தளர்ச்சி விட்டு திரும்பி அது வளரும் போது அந்த வலி இருந்துக்கிட்டே இருக்கும். அது சில சமயம் அது மனசில் தான் இருக்குமே தவிர ஆக்சுவலாக அங்கே வூண்ட் ஹீலிங்கில் இருக்காது. பட் ஒரு சிலருக்கு அந்த காயம் சரியாக ஆறலைன்னா அது பிரச்சனையாக இருக்கலாம். வலி மருந்து தான் அது யூஸ்வலாக எடுத்துக்கணும். சில சமயம் அந்த கம்பி போட்டு அதை முடுக்கியிருப்பாங்க, அது குத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா கூட வலி வரும். சில 2 வருஷம் கழித்து விலாலும்பு நல்லா சீராக எல்லாம் ஹீல் ஆயிருந்துச்சுன்னா அதை எடுத்து விட்டுறலாம் அந்த இதை. சரிங்க சார். சரிங்க சார். இன்னொரு கொஸ்டின் இருக்குது சார். சார், நம்ம தலைக்கு அட்டாக் வருங்களா? என்னங்க தலைக்கா? இது எங்கே ரத்தம் குழா இருக்கோ அங்கங்கே ரத்தம் கட்டிக்கிட்டு இல்லைன்னா ரத்தம் போகாமல் இருந்துச்சுன்னா அட்டாக் வரும். அதனால் லிவருக்கும் சில ஆகலாம், இன்டெஸ்டைன் குடலுக்கும் ஆகலாம், மூளைக்கும் ஆகலாம், நுரையீரலுக்கும் ஆகலாம், இதயத்துக்கும் ஆகலாம். சரி சார். தேங்க்ஸ் சார். சரி. ஓகே டாக்டர். அடுத்த நேயர். வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் சார், உங்கள் கேள்வி கேளுங்க. கோயம்பேட்டில் குமார் பேசுகிறேன் சார். கேளுங்க சார். டாக்டர் சொல்லுங்க. எனக்கு வந்து 60 வயசு ஆகுது. எனக்கு பிபி சுகர் எதுவும் இல்லை சார் எனக்கு. ஆனா பாத்தீங்கன்னாக்கா திடீர்னு வந்து லைட்டா மயக்கம் வருதுங்க சார். லைட்டா மயக்கம் வருதா? ஆமா சார். சரி. ஆமா, எனக்கு எந்த இதுவும் கிடையாது. ஒரு பிபி சுகர் எனக்கு எதுவும் கிடையாது. எந்த டேப்லெட்டும் நான் இது வரைக்கும் நான் ஹாஸ்பிட்டலுக்கு போனது கிடையாது. சரி, அது நல்லது தான். ஆனால் மயக்கம் வரத்துக்கு நிறைய காரணங்கள் இருக்கலாங்க. சரிங்களா? அது வந்து வெறும் இந்த டயபெட்டிஸ் சுகரில் நிறைய பேருக்கு வரணும். பட் இல்லைன்னா வராமல் இருக்க கூட இருக்கலாம். காது பிரச்சனைகள், கண்ணு பிரச்சனைகள், மூளையில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே இது வரலாம். நீங்கள் அதனால் ஒரு ஜென்ரல் ப்ராக்டிஷனரை முதல்ல போய் பாருங்கள். சிம்பிள் திங்ஸ் எல்லாம் இல்லைன்னா அது மயக்கம் யூஸ்வலாக நல்லா ஹைட்ரேட் பண்ணிக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட மயக்கம் வரலாம். அது மயக்கம் வர்றதுனால எப்பொழுதுமே அது ரொம்ப மோசமான வியாதி அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒன்று. ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆயிடுது. ஃப்ரீ ஆயிடுது. சரிங்க. ஆமா, ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் இருக்கு. அப்புறம் பார்த்தா ஃப்ரீ ஆயிடுது. சரி. நார்மலாக இருக்கு. ஆமா, பெஸ்ட் செக்அப் பண்ணி பார்க்கறது தான். யூஸ்வலாக ஒன்றும் இருக்காது. அதனால மோஸ்ட்லி டைமுக்கு சாப்பிட்டாருன்னா சரியாகும். அதுவும் கரெக்ட். டைமுக்கு சாப்பிடுவீங்களா? டைமுக்கு சாப்பிடல நீங்க? அதான் சாப்பிடுங்க சார். அதான் சாப்பிடுங்க சார். இல்லை, இது தண்ணி போட்ட பிறகு வர மயக்கமா?
இல்ல அதெல்லாம் இல்லை. சரி அப்போ சரி இது சிகரெட் மட்டும் தான் சார் எனக்கு பழக்கம். சிகரெட் இருக்கு பழக்கம். சரி ரைட். ஆமா அதுதான் சார் இருக்கு. ஆமா பார்த்துக்கோங்க, ஒரு நல்ல டாக்டரை பாருங்க. முதல்ல சில விஷயங்கள்லாம் அதை எடுத்துடலாம். சரிங்களா? மூளைக்கு போகிற ரத்த குழாயில் ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கூட ஈஸியாக இது ஓபியிலே பார்த்து சொல்லிடலாம். சரிங்களா? சரி ஓகே சார். நன்றி சார். நன்றி சார். ஓகே சார். சார் இப்போ ஹார்ட் ஸ்ட்ரென்தனிங் பற்றி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது சில பேருக்கு வந்து ஹெரிட்டரியாக இருக்குமா, அதாவது ஜெனட்டிக்கலாக ஏற்கனவே தாத்தா பாட்டிக்கெல்லாம் இருந்ததுனால நமக்கு வந்து ஹார்ட் வீக்காக இருக்குமா? இருக்கலாம். அது வந்து கார்டியோமயோபதி அப்படின்ற ஒரு கண்டிஷன் இருக்குது. ஆக்சுவலாக நம்ம வந்து எப்பொழுதுமே இந்த ரத்த குழா ஹார்ட் அட்டாக் அதை பற்றி தான் பேசியிருக்கோம். இது இல்லாமல் ஒரு குரூப் ஆஃப் டிசீசஸ் இருக்குது. அதில் வந்து ஜெனட்டிக்காக அந்த மசில் வந்து வீக்காக இருக்கும். அது அது வந்து சின்ன வயசில் இருந்தால் கூட சில பேருக்கு அது 20-30 வயசில் தான் தெரிய வரும். அதே மாதிரி க்ரானிக்காக டயபெட்டிக்காக இருக்கவங்கள அதே மாதிரி ஒரு பிரச்சனை ஓல்டர், அது இஸ்கீமிக் கார்டியோமயோபதின்னு சொல்லுவோம். அங்கே ரத்த குழாயெல்லாம் நார்மலாக தான் இருக்கும், ஆனால் தசைவு வீக்காக இருக்கும். இப்போ ஜென்ரலாக வந்து கேஸ்ட்ரிக்குனால வரக்கூடிய நெஞ்சு வலி, ஹார்டியாக் அரெஸ்ட்னால வரக்கூடிய நெஞ்சு வலி, இது எப்படி வந்து வேறுபடுத்தி பார்க்குறது? முடியாது. அதாவது 100% சொல்ல முடியாது. சரிங்களா? ஒருத்தருக்கு ஏற்கனவே அல்சர் இருக்குது, சில பேருக்கு இன்னேட்டாகவே தெரியும். நான் என்னுடைய எக்ஸாம்பிள் இருந்தே சொல்கிறேன். எனக்கு கொஞ்சம் ரீஃப்ளக்ஸ் டிசீஸ், ஆசிட் ரீஃப்ளக்ஸ் இருந்துச்சு ஒரு காலத்தில். எனக்கு அந்த வலி பற்றி தெரியும். ஆனால் நெஞ்சு வலி வரும்போது அது வேறு மாதிரி இருக்கும். சரிங்களா? அதனால் அது வந்து இன்னேட்டாக மூளைக்கு ஒரு மாதிரி இன்ஸ்டிங்சுவலாக தெரியும். ஆனால் அதை வந்து பேஸ் பண்ணி நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால் ஹவு மெடிசன் அப்ரோச்சஸ் இதுனா ஃபஸ்ட்டு ஹார்ட்டை ரூல் அவுட் பண்ணிடும் பிரச்சனையாக. அதுக்கப்புறம் எண்டோஸ்கோபி பண்ணி கேஸ்ட்ரைட்டிஸா இல்லையா அப்படின்றத பார்த்துக்கலாம். வெறும் வலி வச்சு அதை ரெண்டுத்தையும் சொல்கிறது முடியாது. இந்த இடத்துல எனக்கு ஒரு வித்தியாசமான கேள்வி வருது. இப்போது ஒருத்தருக்கு வந்து கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் வந்துருச்சு, நெஞ்சு வலிக்குது, அவர் வந்து ஹார்ட் அட்டாக் தான் வந்துருச்சு அப்படின்னு பயந்துடுறாரு. சரி, டக்குன்னு சிபிஆர் தெரிஞ்ச ஒருத்தங்க யாரோ வந்து எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சிபிஆர் பண்ணால் என்ன நடக்கும்? ஆமாம். ஸோ சிபிஆர் பண்ணுறது வந்து ஆக்சுவலாக ட்ரெயின் பீப்புள் தான் பண்ணணும். ஏன்னா அது தப்பாக பண்ணாலும் நம்ம இது பண்ண மாதிரி அந்த விலை முறிஞ்சு போகிறதெல்லாம் பிரச்சனைகள் தப்பான இடத்துல பண்ணுறது. ஸோ ஒன்லி ட்ரெயின் பீப்புள், அந்த ட்ரைனிங் எல்லாருக்கும் கொடுக்கணும், அது வேறு விஷயம். பட் அதனால் பல்ஸ் ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. பல்ஸும் இல்லை, ப்ரீதிங்கும் இல்லை அப்படின்னா தான் நம்ம சிபிஆர் ஆரம்பிக்கணும். அவங்க பேசிட்டு கீசிட்டுலாம் இருந்தாங்களா அவங்களுக்கு சிபிஆர் தேவை கிடையாது. ஓகே டாக்டர். சிபிஆர் வந்து இப்போது ஒருத்தர் கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சா எங்கெங்கெல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஷார்ட்டாக சொல்லுங்கள். சரி, நிறைய இடத்துல இருக்குது. நீங்கள் வெப்பில் போய் பார்க்கலாம். தனியார் நிறுவனங்கள் 3000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய்க்குள்ளே அவங்க கோர்ஸ்லாம் கொடுக்குறாங்க. அது ஃப்ரீயாகவே கொடுக்கலாம்ல? ஃப்ரீயாக கொடுக்கணும். இதுதான் என்னுடைய அபிப்பிராயமும். அதனால் அரசாங்கமும் சரி, இது வந்து எல்லா ஸ்கூல்ஸு எல்லா காலேஜஸ்லையும் மேண்டேட்ரி ஆக்கணும். எவ்வளவோ இருக்குது, ஒரு 1 ஹவருக்கு மேலே ஆகாது இந்த கோர்ஸ். ஸோ அதனால் அது ஈஸியாக எல்லாருக்கும் பண்ணணும். அதான் பண்ணணுன்றது என்னுடைய வேண்டுகோள். ஓகே டாக்டர், ரொம்ப ரொம்ப நன்றி டாக்டர். நமக்கு டைம் இதுக்கு மேலே பேசுகிறதுக்கு இல்லை. நிறைய கேள்விகளுக்கு ரொம்ப சூப்பராக ரொம்ப கிளியராக ஆன்சர் பண்ணிங்க.